சிங்கமும் புத்திசாலி முயலும். ஒரு அடர்ந்த காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அது மிகவும் கர்வம் பிடித்தது. பசிக்கும் போதெல்லாம் காட்டில் உள்ள விலங்குகளை வேட்டையாடி தின்று வந்தது. இதனால் விலங்குகள் அனைத்தும் பயந்து நடுங்கின. ஒரு நாள் காட்டில் உள்ள விலங்குகள் அனைத்தும் ஒன்றாகச் சேர்ந்து சிங்கத்தை சந்தித்தன. அரசே, நீங்கள் வேட்டையாடும்போது பல விலங்குகள் வீணாக இறக்கின்றன. இனிமேல் நாங்களே தினமும் ஒரு விலங்கை உங்கள் குகைக்கே அனுப்பி வைக்கிறோம் என்று கூறின. சிங்கமும் அதற்கு சம்மதித்தது. பல நாட்களுக்குப் பிறகு ஒரு குட்டி முயலின் முறை வந்தது. அந்த முயல் மிகவும் புத்திசாலி. அது சிங்கத்தை கொல்ல ஒரு திட்டம் தீட்டியது. அதனால் குகைக்குச் செல்லும்போது மிகவும் தாமதமாகச் சென்றது. பசியால் கோபத்தில் இருந்த சிங்கம், ஏன் இவ்வளவு தாமதம் என்று கர்ஜித்தது. அதற்கு முயல் பயப்படுவது போல நடித்து, அரசே, நான் வரும் வழியில் வேறொரு பெரிய சிங்கம் என்னை தடுத்து நிறுத்தியது. அதுதான் இந்த காட்டிற்கு ராஜா என்று சொல்கிறது என்றது. கோபமடைந்த சிங்கம், இந்த காட்டில் எனக்கு போட்டியாக இன்னொருவனா? அவனை இப்போதே கொள்கிறேன். அவன் எங்கே இருக்கிறான் காட்டு என்று கத்தியது. முயல் அந்த சிங்கத்தை ஒரு பெரிய கிணற்றின் அருகே அழைத்துச் சென்றது. அரசே, அந்த சிங்கம் இந்த கிணற்றுக்குள் தான் ஒளிந்திருக்கிறது என்று கூறியது. சிங்கம் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தது. தண்ணீரில் அதன் நிழல் தெரிந்தது. அதை வேறொரு சிங்கம் என்று நினைத்த முட்டாள் சிங்கம் அதன் மேல் பாய கிணற்றுக்குள் குதித்தது. நீந்தத் தெரியாத சிங்கம் கிணற்று நீரில் மூழ்கி இறந்தது. நீதி: அறிவே பலம். உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் புத்தியை பயன்படுத்தினால் எப்பேற்பட்ட பலசாலியையும் வெல்ல முடியும்.